வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதத்தில் 25ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், திதி தேய்பிறை, திரையோதசி காலை 9:07 வரை, அதன் பின் சதுர்தசி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:43 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை 8:43 முதல் சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் தை அமாவாசை, திருவோண விரதம். நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை. அடுத்து திருவோண விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. காலை 8:43 அளவில் தனுர் ராசியிலிருந்து சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். மகர ராசிக்குள் 4 கிரகங்களின் சேர்க்கை இன்று. மேஷராசிக்காரர்களுக்கு வலுவான கிரக நிலை கொண்ட நாள் இன்னைக்கு. தொழில் நல்லா நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று காணப்படக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வலுவாக அமர்ந்திருக்கார். 12ஆம் இடத்தில் ராகு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வேற்று மொழி மதம் பேசக்கூடியவர்கள், வேற்று மதக்காரர்கள், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், அவர்களால் ஆதாயங்களும் பெறக்கூடிய ஒரு நாள். பெரிய அளவில் தொழில் விரிவாக்கம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். பெரிய பெரிய மனிதர்களின் ஒரு நட்பு கிடைக்கும். மிக பிரமாதமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு அப்புறமே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. சந்திர பகவான் 9ஆம் இடம் வந்து விடுகிறார். அதனால் மனக்குழப்பங்கள்லாம் தீரும். பெரிய அளவில் முன்னேற்ற பாதைக்கு உங்களை இந்த கிரக நிலைகள்லாம் அழைத்து செல்லும். உங்களுடைய தைரியம் மேலோங்கும், நம்பிக்கை ஓங்கும். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நாள், வெற்றிகரமான நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 8:43 அளவில் சந்திர பகவான் 8ஆம் இடம் வந்து விடுகிறார். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே இன்றைக்கி செவ்வாய் பகவானும் உச்சமாக இருக்கார். இது நன்மை செய்யாத சில கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களும் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தினங்களாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வத்தை வணங்குவதே சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். இன்றைக்கி காலையில் 9 மணி அளவில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். ஏற்கனவே அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. 4ஆவதாக உங்கள் ராசி அதிபதியும் அங்கே இணைகிறார். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். சொத்து சுகங்கள் சேரக்கூடிய நேரம் இது. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் ஏதோ லித்திகேஷன் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதற்கான தீர்வு காணக்கூடிய ஒரு நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் தீரும்.
பெரிய அளவில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த விதமான வழக்குகளாக இருந்தாலும் அதில் உங்கள் பக்கம் நியாயம் அப்படின்ற அளவுக்கு வெளியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொத்து தகராறு, இடம், இந்த மாதிரியான விஷயங்களில் பங்கிடுவதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாகும். அண்ணன் தம்பிக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் திரும்பவும் சுமூகமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உறவு முறைகளில் ஏற்பட்டிருந்த விரிசல்கள்லாம் விலகக்கூடிய நாள். சந்தோஷமும் அன்பும் பெருகக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், நல்ல நாள். இன்றைக்கி காலையில் சந்திர பகவானும் 9 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் போய் சேருகிறார். 5ஆம் இடத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை. அதில் 12 குடைய கிரகமான சூரியன், 3, 8 குடைய கிரகமான செவ்வாய் இணைவு 5ஆம் இடத்தில் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சிக்கல். அதனால் அது என்ன பண்ணோம் அப்படின்னா சில தடை தாமதங்களை ஏற்படுத்தலாம். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து திட்டமிட்டு செயலில் இறங்கணும். அது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இது அடுத்து இன்னொரு 2-3 நாட்களுக்கு இந்த மாதிரி தான் கிரகநிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த வேலையை எடுத்து செஞ்சாலும் நம்மளுடைய பூர்வீக இடங்களிலிருந்து ஏதாவது சிக்கல்கள், வில்லங்கங்கள் வரலாம். பூர்வீக இடம் அப்படின்னா நிலமாகவும் இருக்கலாம், உங்களுடைய சொந்த ஊராகவும் இருக்கலாம். அதில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம். அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் இனி வரும் ஒரு 5-6 நாட்கள். துளாராசிக்காரர்களுக்கு அசையா சொத்துக்கள்லாம் வந்து சேரக்கூடிய நேரம். அசையா சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாய் மாமனால் நன்மை. சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து இடப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். தொழில் முறையில் பார்ட்னர்ஸ் யாராவது வந்து சேருவாங்க. இல்லைன்னா சில பேர் சில தொழிலுக்கான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்களே உங்கள் கூட தொழில் பார்ட்னராக வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில் நிமித்தமாக நீங்கள் எந்த வேலையை எடுத்து செய்தாலும், ஆலோசனை பெற்றாலும் அது உங்களுக்கு நல்ல ஆலோசனையாகவும் நல்ல உபதேசமாக தான் இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைந்த நாள், நல்ல நாள். எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பரீட்சைக்கு நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கான படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், விஜயஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், புதன் கூடவே இன்றைக்கி சந்திரனும் போய் அங்கே இணைய போகிறார். 9, 10 கூடிய கிரகங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எங்கு இணைந்தாலும் அது மிகப்பெரிய யோகம். இன்றைக்கி காலையில் 9 மணி, ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும்னா 8:43 முதல் இந்த கிரக இணைவு ஏற்படுகிறது. அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம் நிறைந்த நாள். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு யோகம், அது இன்றைக்கி ஏற்படுகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால் உங்களுடைய தொழிலும் அதற்கான உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். புத பகவானும் அங்கே இருக்கார். உங்களுக்கு புத பகவான் லாபாதிபதி. அப்போ 9, 10, 11 ஸ்தானங்களுக்கு உரிய கிரகத்தோடு உங்கள் ராசி அதிபதியும் இணையும் போது மிகப்பெரிய தன லாபத்தை ஏற்படுத்தும். புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு படிக்கும் மாணவர்கள், மாணவிகள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, இப்போ படிப்பில் பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படும். நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க படித்து. அந்தளவுக்கு இது ஒரு கிரகமைப்பு கொண்ட நாள். அவங்களுடைய வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய நேரம். சொல் ஆற்றல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். திருமண உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். தொழிலையும் நல்ல தன லாபங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய நாள்.
சிறப்பான நாள் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் கிரகங்கள் ராசிக்குள் சேர்ந்திருக்கு. அதில் இன்றைக்கி காலையில் 8 மணி 43 அளவில் சந்திரனும் உங்கள் ராசிக்குள் வரார். சந்திரன் 7க்குடையவர், சூரியன் 8க்குடையவர். சூரியன் அஷ்டமாதிபதியாக வந்து உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணையும் போது கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் வரும் 2.5 நாட்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செக்கப், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரு, ரொம்ப ஃபேமிலி டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடம்பு அசதியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையான உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும். தேவையில்லாத எண்ணெயால் வறுத்த பொரித்த சில உணவுகள்லாம் சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை இன்றைக்கி ஏற்பட போகுது. அதனால் செலவுகள் தான் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளணும். பணத்தை யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு யோசித்து கொடுக்கணும். குடும்ப செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். நம்ம போட்ட பட்ஜெட்டை தாண்டி சில விஷயங்கள் போகலாம். நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ செலவுகள் ஏற்படலாம். அதனால் செலவுகள் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்குது. அதனால் நீங்கள் தான் அதை பிளான் பண்ணணும்னா எந்த செலவு முக்கியமான செலவு, எது தேவையற்ற செலவு என்பது. இன்றைக்கி இந்த செலவு அவசியம்தானா என்பதை யோசித்து செலவு செய்தாலே இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். கவனமாக இருப்பது நலம். மீனராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். இப்போது கும்பராசிக்கு நம்ம பலன் சொல்லும்போது 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், அதனால் செலவுகள் ஜாஸ்தி அப்படின்னோம். அதே மீனராசிக்கு எடுத்தால் வரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், லாபங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். செலவுகள் அதெல்லாம் குறையும். தேவையற்ற வீண் விரயங்கள் குறையும். சேமிப்புகள் உயரும். அந்த மாதிரியான ஒரு நேரம். எல்லா விதத்திலும் நன்மைகள், நன்மை 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 அப்படின்னே சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் நன்மை. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நன்மை. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய நாள். தன லாபங்கள் அதிகரிக்கும். சேமிப்புகள் உயரும். நல்ல நாள்.